டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இன்றைய வீடியோவில் விடுதலைப் போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ற மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை பற்றி விவாதிக்கலாம். ஏற்கனவே விடுதலைப் போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதை பற்றிய ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் பாருங்கள் நண்பர்களே. அதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் 2 வீடியோவானது இப்போது பதிவிடப்படுகிறது. இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு. இதில் வருகிற ஒவ்வொரு வரிகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இதிலிருந்து நேரடியாக கேள்விகள் கேட்கப்படுகிறது. எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதை பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதின் இரண்டாவது பாகம், அதாவது பார்ட் 2 வீடியோவானது இப்போது பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மிதவாதிகள் கோபாலகிருஷ்ண கோகலேயை பின்பற்றியவர்கள் காங்கிரஸ் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். கோகலே முன் வழக்கரமாக திகழ்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த V.S. சீனிவாச சாஸ்திரி மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கினார். அவரை போன்றே P.S. சிவகாமி ஐயரும் V. கிருஷ்ணசாமி ஐயரும் T.R. வெங்கட்ராம சாஸ்திரியும் இந்தியன் ரிவ்யூ பத்திரிகை ஆசிரியரான G.A. நடேசனும் தமிழ்நாட்டின் தலைசிறந்த மிதவாதிகள் ஆவர். அவர்கள் அனைவரும் பிராமண மத்திய தர வகுப்பை சார்ந்தவர்களாகவே இருந்தனர். பெரும்பாலும் வக்கீல் தொழிலை மேற்கொண்டிருந்தனர். தமிழ்நாட்டு மிதவாதிகள் அரசாங்க ஆதரவாளர்களாவார். மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின், அதாவது 1909ஆம் ஆண்டு விளைவாக ஏற்படுத்தப்பட்ட சென்னை சட்டமன்றத்தில் மிதவாதிகள் இடம்பெற்றனர். V. கிருஷ்ணசாமி ஐயரும் P.S. சிவசாமி ஐயரும் 1914க்கு முன் சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் இடம்பெற்ற முக்கிய மிதவாத தலைவர்களாவர். 1917 ஆகஸ்ட் 20ஆம் தேதி வெளியிடப்பட்ட மாண்டேகுவின் அறிக்கையை தமிழ்நாட்டு மிதவாதிகள் ஆர்வத்துடன் ஆதரித்தனர். அதேபோன்று இரட்டை ஆட்சியையும் ஏற்றுக்கொண்டனர். சீனிவாச சாஸ்திரி போன்ற மிதவாத தலைவர்கள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சண்டமாருத பிரசங்கம் செய்தனர். ஆனால் காந்தி துவக்கிய ரவுலட் சத்தியாகிரகத்தில் நின்று ஒதுங்கியே நின்றனர். ஒதுங்கி நின்றதோடு மட்டுமின்றி அந்நேரடி நடவடிக்கையை கண்டிக்கவும் செய்தனர். அதனால்தான் காந்தி தனது ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஆதரவை நாட வேண்டியதாயிற்று என்கிறார் டேவிட் அர்னால்ட். தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் பாலகங்காதர திலகரை பின்பற்றியவர்கள் தீவிரவாதிகள் என அழைக்கப்பட்டனர். சேலம் விஜயராகவாச்சாரியை தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று கூறலாம். நண்பர்களே, இதில் ஒவ்வொரு வரியும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறார்கள், திரும்பவும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அமைதியான சூழலில் கேட்டு நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்து, அதாவது சேலம் விஜயராகவாச்சாரியை தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று கூறலாம். அவரது பாசறையில் பயிற்சி பெற்றவர்தான் சி. ராஜகோபாலாச்சாரி. சேலத்தை தென்னாட்டின் பூனா என கருதி கொண்டு திலகர் அடிபற்றி தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் செயல்பட்டனர். சென்னையில் T.M. நாயர், S. கஸ்தூரி ரங்க ஐயங்கார், A. ராமசாமி ஐயங்கார்,
டி. ரெங்காச்சாரி ஆகியோர் செல்வாக்குமிக்க தீவிரவாதிகளாக திகழ்ந்தனர். வங்காள பிரிவினையின் விளைவாக எழுந்த சுதேசி இயக்கத்தால் பெரிதும் கவரப்பட்ட வ.உ. சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை 1906 நவம்பரில் துவக்கினார். 1907ஆம் ஆண்டு நடைபெற்ற சூரத் காங்கிரஸ் 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு தீவிரவாதிகளை அதிகமாக திரட்டி வருமாறு வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு அரவிந்த கோஷ் கொடுத்த தந்தியை சிரம் மேற்கொண்டு தமிழ்நாட்டு திலகரான அவர் சென்னை சென்று சுப்பிரமணிய பாரதியாருடன் மண்டயம் சீனிவாசாரியுடனும் கலந்து பேசி தமிழ்நாட்டு பிரதிநிதிகளை சூரத் மாநாட்டுக்கு அழைத்துச் சென்றார். சூரத் மாநாட்டு பந்தலில் ஏற்பட்ட அமளியின் போது துரைசாமி ஐயர், சுரேந்திரநாத் எத்திராஜ், திருவல்லிக்கேணி கிருஷ்ணமாச்சாரி, பாரதியார், வ.உ.சி., சீனிவாச ராகவாச்சாரி, சக்கரை செட்டியார் ஆகிய தமிழ்நாட்டு தீவிரவாத பிரதிநிதிகள் திலகரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு பாதுகாப்பு அளித்தனர். தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீரத்தன்மையை எண்ணும்போது உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கியது என்று அந்த அனுபவத்தை பற்றி பாரதியார் எழுதியுள்ளார். 1908 பிப்ரவரி மாதம் கோரல் தொழிற்சாலை வேலைநிறுத்தத்தில் வ.உ.சி. சம்பந்தப்பட்டதும், மார்ச் மாதம் தடை உத்தரவை மீறி அவரும் சுப்பிரமணிய சிவாவும் பொதுக்கூட்டத்தில் பேசியதும் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட காரணமாயின. அவர்கள் கைதானதை அடுத்து தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வன்முறை கலவரங்கள் ஏற்பட்டு துப்பாக்கிச் சூட்டில் முடிந்தது. 1911 ஜூன் 17ஆம் தேதி வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட துணை கலெக்டரை மணியாச்சி ரயில் சந்திப்பு நிலையத்தில் சுட்டுக் கொன்றார். வன்முறை நிகழ்ச்சிகளை ஒடுக்க அரசாங்கம் மேற்கொண்ட அடக்குமுறையின் விளைவாக தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் மறைமுகமாக செயல்பட துவங்கினர். அவர்களில் சி. சுப்பிரமணிய பாரதியும், வ.வே. சுப்பிரமணிய ஐயரும், நீலகண்ட பிரம்மச்சாரியும், சுதேசி பத்மநாப ஐயரும், சுப்பிரமணிய சிவாவும் குறிப்பிடத்தக்கவர்கள். தமிழ்நாட்டு புரட்சி தேசியவாதிகள், மிதவாதிகள், தீவிரவாதிகள் ஆகியோரின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் முறியடித்த போது தீவிரவாதிகளில் சிலர் பயங்கரவாதிகளாயினர். மிதவாதிகளிடம் இருந்து தீவிரவாதிகள் தோன்றியது போன்று தீவிரவாதிகளிடமிருந்து பயங்கரவாதிகள் உருவாயினர். இவர்களில் சிலர் 1905 லண்டனில் ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பையும் 1906 இந்தியா விடுதி என்ற முகாமையும் அமைத்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வ.வே. சுப்பிரமணிய ஐயரும், திருச்சி டாக்டர் டி.எஸ்.எஸ். ராஜனும், எம்.பி.டி. ஆச்சாரியாவும் இப்பயங்கரவாத பாசறையில் பயிற்சி பெற்றோர் ஆவர். வெள்ளை அதிகாரிகளை கொண்டு அந்நிய ஆட்சியாளர்களிடையே பயத்தை ஏற்படுத்தி தக்க தருணத்தில் வன்முறை கிளர்ச்சி செய்து இந்தியாவை விடுவிப்பது இவர்களின் குறிக்கோளாகும். அடுத்து வ.வே.சு. ஐயர். பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டன் சென்ற வ.வே.சு. ஐயர் பயங்கரவாதியானார். இந்தியா விடுதியில் தங்கியிருந்த இவர் பிற பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து ஆயுத புரட்சியை ஏற்படுத்த திட்டமிட்டார். 1908 இவர்களோடு இந்தியா விடுதியில் தங்கியிருந்த மதன்லால் திங்காரா என்ற இந்திய பயங்கரவாதி கர்ஷன் வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொண்டதை அடுத்து இந்திய விடுதி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாகியது.
பயங்கரவாதிகள் தங்களது பாசறையை லண்டனில் இருந்து பாரிஸுக்கு மாற்றினர். வ.வே.சு. ஐயர் வீரராகவாச்சாரியின் வ.வே.சு. ஐயர் வீர சவார்கரின் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மொழிபெயர்த்து அரசாங்க தடையை மீறி உலகின் பல பகுதிகளுக்கு அனுப்பினார். தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கிறாள், 1857 திரும்புகிறது என்ற துண்டு பிரசுரங்களுடன் புத்தகங்கள் தாங்கிய பெட்டி ஒன்றை பாண்டிச்சேரிக்கு அனுப்பினார். ஐயர் ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு புதுவைக்கு வந்தார். புதுவையில் தஞ்சம் புகுந்த ஐயர் தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி பயங்கரவாத புரட்சியாளர்களுக்கு குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்திச்சண்டை, துப்பாக்கி சுடல் ஆகியவற்றில் பயிற்சி அளித்து வந்தார். புதுவையில் புகலிடம் பெற்றிருந்த மற்றொரு தமிழ்நாட்டு பயங்கரவாதியான நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்க்க சென்ற இளைஞர் வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் கைத்துப்பாக்கியால் சுடுவதற்கு பயிற்சி அளித்தவர் வ.வே.சு. ஐயர். அடுத்து வாஞ்சிநாதன். செங்கோட்டை ரகுபதி ஐயரின் மகனான வாஞ்சிநாதன் திருவிதாங்கூரில் உள்ள புனலூரில் அரசாங்க காட்டிலக்காவில் பணிபுரிந்து வந்தார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா போன்ற தூய்மையான தேசியவாதிகளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளால் வெள்ளை அதிகாரிகளுக்கு எதிராக வெறுப்பையும் வஞ்சத்தையும் வளர்த்து கொண்டார் வாஞ்சிநாதன். அரசாங்க அடக்குமுறைக்கு காரணமான நெல்லை மாவட்ட கலெக்டர் ராபர்ட் வில்லியம் ஆஸ் என்ற அதிகாரியை கொல்ல திட்டமிட்டார். புதுவையிலிருந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்தார். வ.வே.சு. ஐயரிடம் துப்பாக்கி சுட பயிற்சி பெற்றார். 1911 ஜூன் 17 கொடைக்கானலுக்கு செல்வதற்காக நெல்லையிலிருந்து புகைவண்டியில் தன் மனைவியுடன் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த ஆசை மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் பிரவுனிங் கைத்துப்பாக்கியால் சுட்டு கொண்டு விட்டு தன்னையும் சுட்டுக்கொண்டு உயிர் தியாகம் செய்தார் வாஞ்சிநாதன். அடுத்து நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஸ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு 7 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றவர். இவர் புதுவையில் தஞ்சம் புகுந்திருந்த போது 1910 ஏப்ரல் 10 பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்நிய அதிகாரிகளை கொன்று இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெறுவதே அதன் நோக்கமாகும். இச்சங்க உறுப்பினர்கள் காளி சிலைக்கு முன்னின்று கொண்டு தலைவர்களின் ஆணைக்கு கட்டுப்பட்டு எதையும் தியாகம் செய்ய தயாராயிருப்பதாக ஆள்காட்டி விரலை அறுத்து இரத்தத்தில் தோய்த்து கையொப்பமிட்டனர். இரகசிய சதி வேலைகளில் ஈடுபட்டனர். சங்கேத மொழிகளில் கடிதங்களை எழுதி கொண்டனர். நீலகண்ட பிரம்மச்சாரியின் தலைமையில் இயங்கி வந்த பயங்கரவாத புரட்சிப்படை ஐரோப்பிய நாடுகளிடம் இருந்து ஆலோசனைகளையும் ஆயுத உதவிகளையும் பொருள் உதவிகளையும் பெற்று வந்தது. புதுவையில் சூரியோதயம் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். வாஞ்சிநாதன் ஆசை சுட்டுக் கொள்வதற்கு முன்பு புதுவை வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்தார். நீலகண்ட பிரம்மச்சாரி மீது சாட்டப்பட்ட ஆஸ் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி இவருக்கு 7 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இவர் 2 ஆண்டு காலம் சிறையில் இருந்த பின்னர் 1916 பெல்லாரி சிறையிலிருந்து தப்பியோடிவிட்டார். எனினும் 2 நாட்களில் தர்மாவரம் புகைவண்டி நிலையத்தில் பிடிபட்டார்.
சிறையில் இருந்து தப்பியோடிய குற்றத்திற்காக இவருக்கு மேலும் 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறை மீண்ட நீலகண்ட பிரம்மச்சாரி கம்யூனிஸ்டாக மாறினார். வர்க்க போராட்டத்தில் ஈடுபட்டு 1922இல் 10 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றார். வ.வே.சு. ஐயர் சேரன்மாதேவியில் பரத்வாஜ ஆசிரமம் ஒன்றை நிறுவியதைப் போன்று நீலகண்ட பிரம்மச்சாரியும் கர்நாடகத்தில் உள்ள நந்திமலையில் ஆசிரமம் ஒன்றை அமைத்து அமைதியாக வாழ்ந்து தனது 88வது வயதில் உயிர் நீத்தார். அடுத்து மாடசாமி. ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த மாடசாமியை வ.உ.சி.யின் வலக்கரமாக இருந்து சட்டபூர்வமாக நடத்தப்பட்ட சுதேசி கிளர்ச்சியில் பங்கேற்றார். பின்னர் வாஞ்சிநாதன் சார்ந்திருந்த பயங்கரவாத படையில் சேர்ந்தார். ஆஷ் கொலைக்கு பிறகு தலைமறைவாகிவிட்டார். இவரை கைது செய்ய பகீரத பிரயத்தனம் செய்யப்பட்டது. அவரது வீட்டில் இருந்த பொருள்களும் அவருக்கு சொந்தமான நிலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒட்டப்பிடாரம் மாடசாமி பாண்டிச்சேரி, சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு சென்று விட்டதாக கருதப்படுகிறது. அதற்கடுத்து ஆச்சார்யா. எம்.பி.டி. ஆச்சார்யா சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்து வந்த மைசூரை சேர்ந்த மண்டயம் குடும்பத்தை சார்ந்தவர். இவரது முழு பெயர் மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரியார் ஆகும். இவர் லண்டன் இந்தியா விடுதியில் வ.வே.சு. ஐயர், டி.எஸ்.எஸ். ராஜன் ஆகியோரோடு தங்கி பயங்கரவாத புரட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார். இவர் தூத்துக்குடி குருநாத ஐயர், டாக்டர் சண்பகராமன் ஆகியோருடன் சேர்ந்து பெர்லின் முகாமில் இருந்த புரட்சியாளர்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். பட்டதாரியான ஆச்சார்யா பெர்லின் முகாமில் இருந்து கொண்டு பயங்கரவாத ஆரிய புரட்சிக்கு அந்நிய ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவை விடுவிக்க முயன்றார். குருநாத ஐயர் தூத்துக்குடி குருநாத ஐயர் போலீஸ் இலாகாவில் தலைமை காவலராக பணியாற்றியவர். வ.உ.சி. நடத்திய சுதேசி இயக்கத்தில் பங்கேற்பதற்காக வேலையை துறந்தார். வ.உ.சி. கைதானதையொட்டி நெல்லை நகரில் நடைபெற்ற கலவரத்தில் ஈடுபட்டு அரசாங்க கட்டிடங்களுக்கு தீ வைத்ததாக குருநாத ஐயர் கைது செய்யப்பட்டார். வழக்கு நடந்தது. சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சிறை மீண்ட இவர் பெர்லின் சென்று தங்கியிருந்த பயங்கரவாத புரட்சியாளர்களுடன் சேர்ந்து கொண்டு இந்திய விடுதலை கிளர்ச்சிக்கு பாடுபட்டதாக கருதப்படுகிறது. அதற்கடுத்து டாக்டர் சண்பகராமன். நாச்சில் நாட்டை சேர்ந்த டாக்டர் சண்பகராமன் ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்தார். பிரிட்டனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய சில அமைப்புகளை ஏற்படுத்தினார். புரோ இந்தியா என்ற பெயரில் பத்திரிகையை நடத்தினார். ஆங்கிலம் தவிர பிற மொழிகளிலும் பத்திரிகையை நடத்தியவர். பெர்லின் முகாமில் இருந்தவர்களில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர். ஜெர்மன் அதிபரான கெய்சரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். லெனினை சந்தித்து அவரது ஆதரவை பெற்றவர். முதல் உலகப் போரின் போது ஜெர்மனியின் துணை கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவிலிருந்து அகற்ற முற்பட்டவர். எம்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தை குறிவைத்து குண்டு வீசியவர். 1914ஆம் ஆண்டு அது நடந்தது. இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலில் தற்காலிக இந்திய குடியரசு ஒன்றை நிறுவிய போது அதன் அமைச்சரவையில் அயல்நாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆயுத ஆக்கிரமிப்பால் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட அந்நிய ஆட்சியை ஆயுத ஆக்கிரமிப்பால் அகற்ற வேண்டும் என அந்நிய மண்ணில் இந்திய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். எம்டன் சண்பகராமன் தமிழ்நாட்டு பயங்கரவாதிகளின் வன்முறை ஆயுத புரட்சி மூலம் இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டும் என்ற கனவு நனவாகவில்லை. எனினும்
இந்திய விடுதலைப் போராட்டத்தில் தேசிய பயங்கரவாத புரட்சியாளர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும். நண்பர்களே, இன்றைய வகுப்பில் இதுவரை போதும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இதுவே 20 நிமிடங்கள் ஆகிவிட்டது. வீடியோவானது அதிக நேரம் இருந்தால் உங்களால் அதை நினைவில் வைத்து கொள்ள இயலாது, கேட்பதற்கும் சங்கடமாக இருக்கும் என்று இதோடு முடித்து கொள்கிறேன். நண்பர்களே, இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வரும். அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கிறோம். இது பார்ட் 2 வீடியோவாகும். இதற்கடுத்து பார்ட் 3 வீடியோவானது அடுத்து வரும். நண்பர்களே, இது மிக மிக முக்கியமான அவசியமான ஒரு தலைப்பு. அதனால்தான் இதை சிறிதாக பிரித்து விவரமாக பார்த்து வருகிறோம். இதில் இன்னும் சில தலைப்புகள் உள்ளது. அவை அனைத்தும் முழுமையாக பார்த்து முடிக்க இருக்கிறோம். இதிலிருந்து ஒவ்வொரு வரியும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நண்பர்களே, நிச்சயமாக டிஎன்பிசி தேர்வுகளில் அந்த வரி அப்படியே எடுத்து கேள்வியாக கேட்கிறார்கள். அதனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பெரும்பாலான கேள்விகள் இந்த 2 வீடியோக்களிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில வீடியோக்கள் இதில் பதிவிட வேண்டியிருக்கிறது. அது தொடர்ந்து ஒவ்வொன்றாக வெளியிடப்படும். நண்பர்களே, கேட்டு பயன்பெறுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நண்பர்களே, நன்றி.